டேய் அண்ணே, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஆமா, அண்ணே உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறேன். சரியா? உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போய் எடுத்துக்க. சரியா? சரி சரி, கண்டிப்பா. ஆனா கடையில ட்ரெஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரியே இருக்கு. இதாண்டாக்கா பெரிய கடை, இந்த ஊர்ல ட்ரெஸ் கம்மியா இருக்கா? இல்லனே, பாக்கும்போது அப்படி தெரிஞ்சிச்சு. அதை சும்மா யதார்த்தமா சொன்னேன். சரி, இங்க இருங்க, நாம எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் என்ன இப்படி ஓடுற? பாப்போம். அண்ணே, பனியன் நல்லா இருக்கானே. இந்த அண்ணன் நீ அசிங்கப்படுத்துறியா? ஏனே ஒரு பனியன் தூக்கிட்டு வந்திருக்க? அண்ணே, உன்னை பத்தி எனக்கு தெரியுனே. உன்ன அன்பு பாசம் என்னங்கிறது எனக்கு தெரியுனே. அதனாலதான் இங்க பாரு 8 பனியன். இது எல்லாமே எனக்கு தான். 8 பனியனா? ஆமாண்ணே, 8 பனியன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இருந்து வரேன். ஐயோ, தெரியாதனமா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டோமோ? அண்ணே அண்ணே, 8 பனியன் இல்ல, இதோட சேர்த்து 10 பனியன் கணக்குல வச்சுக்க. அடுத்து நான் பேண்ட் செக்ஷனுக்கு போறேன், அங்கே வா. அண்ணே, பேண்ட் நல்லா இருக்கா? என்ன இவ்வளவு ஃபேன் தூக்கிட்டு வந்திருக்க? ஆமாண்ணே, இந்த 5 ஃபேன்ல இந்த ஃபேன் உனக்கு சூப்பரா இருக்கு, எடுத்துக்க. இந்த ஃபேண்டா? என்னடா சிரிக்கிற? அண்ணே, நீ வேற எல்லா ஃபேண்டையுமே எடுத்துட்டேனே. ஆத்தாடி, இதுக்குதான் ட்ரெஸ் கடையை பார்த்துட்டு ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னானா? அண்ணே, இங்க பாருங்க, சொட்டு. இதெல்லாம் குளிர் காலத்துக்கு போறதுடா, வெயில அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்குடா. இது அண்ணே அண்ணே அண்ணே, அடுத்து குளிர்காலம் தானே, அதுக்கு போட்டுக்கலாம். என்ன கெட்டு போச்சு? எவ்வளோடா? 1 3500. அப்ப 2க்கு என்ன ஆகும் நீனே கணக்கு பண்ணிக்க. இரு, இந்த வரேன். ஏண்டா, பிறந்த நாளுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்துக்கிறான்னு சொன்னதுக்கு இப்படியா? அடுத்து என்னத்தை தூக்கிட்டு வர போறானோ? என்ன ஒரு மாதிரியா வர்றேன்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னடா கூலர் நல்லா இருக்கா? எவ்வளோடா? 150 ரூபாயா? நீ வேற 150 ரூபா இல்ல, 1500 ரூபாய். 1500 ரூபாயா? ஆமாண்ணே. சரி, நான் பில் போற கவுண்டருக்கு போறேன். நேரம் கவுண்டருக்கு வந்துரு. சரியா? அடுத்து என்னத்தை எடுக்கலாம்? ஒண்ணு எடுக்க வேணா, வா பில் போற கவுண்டருக்கு போறேன். ஏன்னா அதுக்குள்ள போகணும் சொல்றேன். அதை பாரு, டைம் ஆயிடுச்சு. வா. என்னடா பின்னாடி இதை மறைக்கிற? அண்ணே, ஒண்ணு இல்ல, நீங்க பாருங்க, ஷூ. இதெல்லாம் வேணாடா, போடா. என்னடா ஷூ கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா? எவ்வளோடா இது? இது 3500. கண்ணுக்கு இந்த 500 ரூபா 600 ரூபா சொல்ல கண்ணுக்கு தெரியாதாடா? தம்பிக்கு தானே நீ வாங்கி கொடுக்குற, அதுவும் பர்த்டே காண்டி தானே வாங்கி கொடுக்குற. சும்மாவா நான் கேட்டேன்? 3500 ரூபாய்க்கு என்னடா இருக்கு? போடா போடா. இவ்வளவு துணியா? இன்னைக்கு செம்ம வியாபாரம் தான். கிழிஞ்சுச்சா? உங்க கார்டுல உள்ள பணத்துக்கு இந்த கர்ச்சீப் வேணா தரலாம். இந்தாங்க, முடிய எடுத்துட்டு போங்க. கர்ச்சீப்பா? எங்க அண்ணன் இப்ப என்ன சொல்லுவாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இந்த பாத்தீங்களா வீட்டு பத்திரம், இது எங்க அண்ணனோட வீட்டு பத்திரம். இந்தாங்கண்ணே, என்னோட கையெழுத்த போடுங்க. என்னடா வீட்டு பத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்க? இல்லையா அவங்க லூசு போய் கொடுக்குறாடா, நீ வாங்குற. இல்லடா, தொழில் பண்ண முடியுமா? இவ்வளவு ட்ரெஸ் கிடையாது, நடத்த முடியுமா? தானே எங்க அண்ணன் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு டக்கு பக்கம் வேலையை முடிச்சு விடுங்க. கொடுங்க. யோ, கையெழுத்து கூடியா? ஏடா, உனக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்ததுக்கு என் வீட்டையே வித்துட்டியடா. அண்ணே, இதெல்லாம் யாருக்காகவே பண்ற? உன் தம்பி காண்டி, உன் தம்பி மேல வச்ச அன்பு பாசம் நேசம் எல்லாத்துக்காண்டி தானே பண்ற. அண்ணன்டா, தம்பிங்கடா, அண்ணன்டா. அடுத்து ட்ரெஸ் எடுக்கணும்னா திரும்ப எங்க கடைக்கே வாங்க. எப்படியோ ஒரு வீடு வாங்கியாச்சு. அண்ணே, எங்க போறா? நில்லு. எல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து ஒரு நல்ல ஹோட்டலா போய் மூக்கு பிடிக்க சாப்பிடுறோம். மூக்கு பிடிக்க திங்க இருக்கட்டும். ஹோட்டலுக்கு காசு யாரும் அப்புறம் தருவேன். நீ ஏனே கவலைப்படுற? அதான் 3 லட்சம் ரூபாய்க்கு புல்லட் பைக் வாங்கி வச்சிருக்கீல, அதை வச்சிருவோம். ஏன் கவலைப்படுற? வா. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமாடா.